2021 முதலமைச்சர் எதிர்கட்சிய தலைவர் இருக்கும்போது கொடுத்த வாக்குறுதி. இங்க என்ன சொல்றீங்க? தற்கால பணியாளராக இருக்கக்கூடியவர்களை நிரந்தரம் செய்திட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை கூட நான் என்னோட அறிக்கையை எடுத்து வைத்திருக்கிறேன். நிச்சயமா சொல்றேன், மீண்டும் உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் திமுக ஆட்சிக்கு வருகிற போது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை போல ஒரு நல்ல விடிவு காலம் உருவாகும், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும் என்ற நம்பிக்கையை நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த அம்மா இதுதான் சொல்லுவாங்க, டீ வாங்கி கொடுத்த, காப்பி வாங்கி கொடுத்த, பொங்கல் வாங்கி கொடுத்த, இதுதான் பேச்சா. தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக அவர்கள் பணியில் இருக்கக்கூடிய பணி களத்திற்கே அவர்களுக்கு உணவு அருந்துருங்கண்ணா, டீ சாப்பிட்டீங்களான்ட்டு நின்று டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பேர் சொன்னது கரெக்ட் தான். எப்போ வாங்கி கொடுத்தாங்க? இது போன்ற முதலமைச்சர் எந்த ஒரு முதலமைச்சரும் நேரடியாக தூய்மை பணியாளரிடம் கலந்துரையை கூட ஆடுறதில்லை. உங்களோட உட்கார்ந்து தேநீர் சாப்பிட்டு டாட்டா காட்டினார், பிரியாணி சாப்பிட்டார். இதை எந்த அதிகாரி செய்தார்? எந்த இது ஓட்டு கேட்டீங்க, ஓட்டு கேட்ட மக்களுக்கு இந்த மாதிரி இட்மெண்ட் பிளாட்பாத்தில் உட்கார வச்சுக்கிறீங்க. கொரோனால வர்ற புயலாம் நாங்கள் வேலை செய்யலப்பா. இவ்வளோ செய்யணுங்களை அனாவசியமாக தூக்கி இந்த மாதிரி போட்டுக்கிறீங்களா? நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அந்த கொடுக்குற கொரோனா குப்பியத்தில் போய் பத்திரமா வேற டஸ்ட்பினில் போடணும். இவ்வளோ கொடுமையை நாங்கள் அனுபவிச்சோம். தனியார் மையம் எதுக்கு பார்க்குற? நீ 2700 கோடி நீ வாங்கிக்கிற, வருமானம் இல்லையா? சென்னை மாநகராட்சியில் வருமானம் இல்லையா? டிபார்ட்மெண்ட்டு நல்ல வருமானம் டிபார்ட்மெண்ட் இதே தான் இருக்கிறோம். நேற்று கூட நல்லா மழை வந்தது, நேற்று கூட நல்லா மழை வந்தது. யார காலையில் சென்னையில் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. கடந்த 11 நாளைக்கு மேலே போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பணி நிரந்தரம் செய்யணும், அவங்கள அரசாங்க ஊழியர்களாக இருக்கணும், தனியார் மையம் ஆக்கக்கூடாது, அதை முக்கிய கோரிக்கையாக வச்சு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்போ தனியார் மையம் ஆக்கினா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னா, அவங்களுக்கு பணி எப்போ வேணாலும் பறிபோகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியார் மயமாக்கத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் 16 வருஷமாக அந்த வேலை செய்கிறோம். கான்ட்ராக்ட் 16 வருஷமாக துப்புரவு பணியாளர் தான் நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம். நாங்கள் குப்பை எடுக்கிறவங்க தான், முகப்பொருளில் தான் வேலை பார்க்குறோம். இந்த 16 வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தீபாவளி, பொங்கல், சண்டே, ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே எங்களுக்கு லீவுன்னு ஒன்று கிடையாது. இந்த 16 வருஷமாக நாங்கள் போவோம், கையெழுத்து போடுவோம், வேலை செய்வோம். கொரோனா டைமில் ஆகட்டும், புயல் வந்தது அப்போ கூட எப்பயுமே நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலை செஞ்சு இன்றைக்கி 12 நாளாக நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். நைட்டும் பகலும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? மனம் உடைச்சலாக இருக்குது. ஒவ்வொரு ஆளுங்களும் எவ்வளோ கஷ்டம். நைட்டும் பகலும் யோசித்து தூக்கமே வர மாட்டேங்க. நாங்கள் என்ன கேட்குறோம் அவர்கிட்ட? எங்களுக்கு நிரந்தர பணி தானே கேட்குறோம். நாங்கள் ஒன்றும் பர்மனெண்ட் கேட்கல, நிரந்தர பணியாக எங்களுக்கு இந்த வேலையை கொடுங்கன்னு தானே கேட்குறோம். எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? 10ஆம் தேதி 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே வாடகை கொடுக்கணும். வாடகை கொடுக்கணும்னா ஹவுஸ் ஓனருங்களுக்கு தெரியுமா, ஜாமானை தூக்கி வெளியில் போடுவாங்க. ஹவுஸ் ஓனருங்களுக்கு இவங்க வேலை செஞ்சு நமக்கு சம்பளம் வாடகை தருவாங்கன்னு யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த தேதிக்குள்ளே காசு கொடுத்தா தான் நாங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருக்க முடியும், இல்லைன்னா வெளியில் போவாங்க. நாங்கள் பிள்ளைங்களை பார்க்குறதா, வாடகை கொடுக்குறதா, கரண்ட் புல்லு கட்டுறதா, நல்லது கெட்டது பார்க்குறதா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இத்தனைக்கும் எங்களுக்கெல்லாம் ஒரு டியூஷன்லேயும் 20 பேருக்கு புருஷன் இருந்தவங்க தான். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நாங்கள் சம்பாரிச்சாதான் எங்களுக்கு சம்பாரிச்சாதான் பணம், எங்களுக்கு சம்பாரித்து நாங்கள் அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அவர் நாங்கள் என்ன வேண்டுகோள் கேட்குறோன்னா, ஒரே வார்த்தை, எங்களுக்கு எப்பயுமே நிரந்தர பண்ணி கொடுத்தா போதும். நாங்கள் குப்பை எடுக்கிறவங்க தான் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா?
மழை வந்தால் தண்ணி தள்ளணும், பிச்சிங் பவுடர் போடணும். ரெண்டாவது குப்பை எடுத்துகிட்டு ஒரு நாள் போகலன்னா கூட ரோடுக்கு ரொம்ப நாஸ்தியாகிடும். அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் நாங்கள் கிராஸ் பண்ணி போய் அந்த குப்பையை கொட்டணும். எங்களுக்கு கை கால் அடிபட்டாலோ கால் அடிபட்டாலோ எதுக்குமே எங்களுக்கு எதுவும் கிடையாது. திடீர்னு ஃபாட்லேயே நாங்கள் அவுட் ஆனால் கூட அவ்வளோதான். எந்த இது பண்ணாலும் எங்களுக்கு நாங்கள் அவ்வளோதான். நாங்கள் வந்து அவரை வந்து எங்களுக்கு வந்து அதில் எதனா ஒரு அமௌண்ட்டு நாங்கள் கேட்கல. அடிபட்டாலோ வேறு எதனா ஆனாலோ ஒரு அமௌண்ட் நாங்கள் கேட்கவே இல்லை. எங்களுக்கு வந்து நாங்கள் அவர்கிட்ட அதை நாங்கள் சொல்கிறதும் கிடையாது. எங்களுக்கு வந்து நிரந்தர பண்ணி தான் கேட்குறோம். எங்களுக்கு இந்த வேலை இந்த 12 நாள் உட்காந்துருந்தா என்ன ஆச்சு? நாங்கள் வாடகை கட்டுவோமா, மற்றது பார்ப்போமா, நல்லது கெட்டது பார்ப்போமா? இப்போ தனியார் மயம் ஆக்கிட்டோம். இப்போ வந்து இந்த 15 வருஷமாக செஞ்சுட்டு இப்போ வந்து நாங்கள் கான்ட்ராக்டை மாற்றினானா நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? அந்த கான்ட்ராக்ட் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே மாற்றிருந்தாருன்னா அந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். இப்போ வந்து 16,000 நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாருது. எனக்கு படிப்படியாக சம்பளத்தை ஏற்றி இன்றைக்கி 23,000 எங்கே இருக்குது, 16,000 எங்கே இருக்குது? அந்த 16,000 வந்து எங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே 5 வருஷத்துக்கு முன்னே பண்ணியிருந்தா பரவாயில்ல. எதுவுமே இது பண்ணாத இப்போ பண்ணுறாரு. அவருக்கு கோடான கோடி புண்ணியமாக போகும். அவருக்கு சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு பணி நிரந்தரம் பண்ண சொல்லுங்கள். பன்னெண்டு நாளாக போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது வரைக்கும்? இன்னும் எதுவுமே எடுக்கலம்மா. ஆனால் எங்களை வா சொல்கிறாங்க, நாங்கள் போக மாட்டோம். எங்களை வா தான் சொல்கிறாங்க, நாங்கள் அதில் போக விருப்பம் இல்லை. இப்போ தனியார் ஆக்குனாலுமே உங்களுக்கு பணி நிரந்தரம் தான், அதாவது நீக்க மாட்டாங்க அப்படின்ற அறிக்கை வெளியிட்டிருக்காங்கல்ல, அது இன்னும் பார்க்கலம்மா. அது பார்க்கல. நாங்கள் அழைப்பு விடுக்கிறாங்க, தூய்மை பண்ணி மீண்டும் வேலைக்கு வரலாம் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போக விருப்பம் இல்லை. எங்களுக்கு நிரந்தர பணி தான் தேவை. சாப்பாடுக்கெலாம் கஷ்டம் கிடையாதும்மா. சாப்பாடுலாம் எங்களுக்கு கொடுத்துட்றாங்க, தண்ணி முதற்கொண்டு எங்களுக்கு கொடுக்குறாங்க. இங்கே எங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஒன்றா என் குடும்பத்தெல்லாம் விட்டு இங்கே இருக்கிறோம். மழையில் இங்கே இருக்கிறோம். நான் கொசு கொண்டு போய் கொசெல்லாம் கடிச்சு எங்களை வந்து ஆகுது. பாத்ரூம் போது கஷ்டமாக இருக்குது. நான் இவ்வளோ கஷ்டம் இங்கே நாங்கள் படுறோன்னா எதனால் படுறோம்? எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வரும், நல்ல ஒரு முடிவு தெரிவிப்பாங்க, ஒரு நம்பிக்கையில் தான்மா நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் வீட்டில் பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தெல்லாம் விட்டு இங்கே இருக்கிறோம். எதனால் இருக்கிறோம் சொல்லுங்கள்? எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு வராதா? எங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம், ஒரு நல்ல ஒரு வழி காட்ட மாட்டாங்களா தான்? யார் மூலியமானாலும் ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா? மன இறங்கி தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் ஒரு பதில் தெரியல. 12 நாள் இன்னையோட 12 நாள் ஆகுது நாங்கள் வந்து. எங்களை என்ன பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் யார் வேலையும் எங்களுக்கு கூட நாங்கள் கேட்கல, புரியுதுங்களா? நாங்கள் உழைப்புக்கு தான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு அதே வேலையை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் கேட்குறோம். 20 வருஷம் நாங்கள் உழைச்சோம், 13 வருஷம் உழைச்சோம். மழை காற்றுக்கு, கெஞ்சா புயல், வரதா புயலுக்கு, தானா புயலுக்கு, கொரோனாலேருந்து அவங்க வேலை செய்கிறோம். நாங்கள் 1 வருஷமும் 3 மாதத்துக்கு நாங்கள் வந்து வேலை கேட்கல, நிரந்தர பணியாக்குன்னு நாங்கள் கேட்கல. 13 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் வேலை செய்யறதுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். சாதாரண ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்தாலுமே ஒரு 5 வருஷம் செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. வயசு பிள்ளைங்களுக்கு முடியல, நான் போகிறேன், எனக்கு வேலை பிள்ளைங்க போகிறேன்னா அந்த பிள்ளைங்க செட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. வயசு பிள்ளைங்களுக்கா இப்போ எவ்வளோ பேர் வயசானவங்க இருக்கிறாங்க, இளம் பெண்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு எதனா ஒரு முடிவு ஒன்று எங்களுக்கு நிரந்தர பணியாக்கி கொடு, இல்லையா உன்னால் முடிஞ்சது எதுவும் எங்களுக்கு அந்த உதவி செய்து. இதுதான் செய்ய நாங்கள் எதிர்பார்க்கல, புரியுதுங்களா? இல்லையா எங்களுக்கு உழைச்சல் இத்தனை வருஷம் நாங்கள் உழைப்பேன். உங்கள் வீட்டு வேலையை நாங்கள் கேட்கல, நாங்கள் உழைப்புக்கு எங்களுக்கு வேலையை கொடு. இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த நம்பிக்கை எங்கள் கடல் தான் எங்களுக்கு, நாங்கள் கும்புற கடல் தான் எங்களை காப்பாற்றணும். இன்னமும் நாங்கள் நம்புகிறோன்னா அதை எங்கள் என்னதான் சொல்கிறது, நாங்கள் நல்லா தீர்ப்பு வரும்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ நானன்ற எங்கள் மேலே இறக்கத்தை காட்டு, தெய்வ காட்டு, கொஞ்சம் தேவதாட்சியம் காட்டு. உங்கள் கூட பிறந்த மாதிரி எங்களை நினைங்க, உன் தாய் மாதிரி நினை, உன் அக்கா தங்கச்சி மாதிரி நினை. அவ்வளோ துன்பு தான் அனுபவிக்கிறோம்மா. நான் 13 வருஷம் மழையில் வேலை செய்தேன். எங்கள் காலெல்லாம் அடிபட்டுச்சு, காலெல்லாம் சேர்த்து போடுச்சு. கொரோனா வீட்டில் போய் குப்பை எடுக்கணும். 37 பேர் எங்கள் தெருவில் கொரோனா. 37 பேர் வீட்டிலே போய் நாங்கள் குப்பை எடுக்கணும். அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ காய்கறி மூலமாக அவங்க கீழே வரக்கூடாது, நாங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். அந்த கொடுக்குற கொரோனா குப்பையை எடுத்துன்னு போய் பத்திரமா எடுத்துன்னு வேறு டஸ்ட்பினில் போடணும். இவ்வளோ கொடுமையாக நாங்கள் அனுபவித்தோம். கையில் மாஸ்க் இல்லாத, மூஞ்சில் மாஸ்க், கைக்கு மாஸ்க் தான் வேலை செய்யணும். இதில் எங்களுக்கு இதில் வேலை செய்யணும்னா தெரியுமா, எங்கள் உடம்பு தான் போச்சு. ஸ்கின் ப்ராப்ளம்,
எவ்வளோ பிரச்சனை இது பொம்பளைங்களுக்கு சொல்ல வேண்டியது. நீ பொம்பளை பொண்ணுக்கானே அவ்வளோ பிரச்சனையை நாங்கள் அனுபவிச்சு தான் ஒன்றும் இருக்கிறோம். அந்த அனுபவத்தில் இல்லாத எங்களுக்கு ஒரு நல்ல நிரந்தரம் பண்ணி ஆக்கினா போதும். போடாத கொஞ்சம் நன்றி சொல்கிறேன் அவங்களுக்கு. அவ்வளோதான். நிறைய தான் பட்டு இருக்கிறோம். சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுருக்குறோம், பாத்ரூம் வசதி கஷ்டப்பட்டுருக்குறோம். இங்கே நாங்கள் எல்லாத்துக்குமே இங்கே கஷ்டப்பட்டு தான் உட்காந்து இருக்கிறோம். என்ன சொல்லுங்கள்? இவ்வளோ நாளாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க? அம்மா நாங்கள் 10 வருஷமாக நாங்கள் சென்னை மாநகராட்சிக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். வர்தா புயல் வந்தது, கெஜா புயல் வந்தது, தானா புயல் வந்தது, எல்லா புயலும் வந்து கொரோனான்ற ஒரு நோய் வந்தது. ஊரே உள்ளே அடங்கியிருந்தால் கூட நாங்கள் வேலை செஞ்சுருந்தோம். அந்த மாதிரி வேலை செஞ்சு எங்கள் கஷ்டத்தை மாநகராட்சி பார்த்து எங்களை இது வரைக்குமே ஒன்றுமே பண்ணாத ஒரு லெவலில் இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து முதலமைச்சர் ஐயா வந்து சொன்னார், ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, பணி நிரந்தரப்படுத்துகிறேன் அப்படின்ட்டு. வந்தால் நான் ஜெயிச்சுட்டு வந்தேன்னா தூய்மை பணியாளரை நான் இதுக்கு ஒரு இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இது வரைக்குமே ஒன்றுமே இல்லை. அவங்க தான் நாங்கள் எங்கள் கஷ்டத்தை தெரிஞ்சு, எங்கள் நிலைமையை தெரிஞ்சு, எங்கள் பிள்ளை குட்டிங்களெல்லாம் தெரிஞ்சு முதலமைச்சர் ஐயா தான் மனசிறங்கி எங்களுக்கு வேறு யாருமே இல்லை எங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு தனியார் மயமாக்குனாலும் யாரையும் வேலையை விட்டு நீக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தனியார் மயமே எங்களுக்கு வேண்டாம்மா. எங்களுக்கு ஒரு இத்தனை வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சு இன்னமும் நாங்கள் தனியார் மயம், எங்கள் வயசே ஆகுது, நாங்கள் எப்படி நாங்கள் தனியார் மயத்துக்கு இன்னும் நாங்கள் போவோம்? தனியார் அந்த ராம்கே வேணும். அப்போல்லாம் வந்து நாங்கள் இந்த வர்தா தானா கெஜா புயல்லாம் வரும்போது அந்த இவங்க வரலையே, தனியார் மயமே வரலையே. நாங்கள் தானே கஷ்டப்பட்டோம். அந்த கொரோனா நேரத்தில் கூட நாங்கள் தானே கஷ்டப்பட்டோம். யார் எங்களுக்கு வந்து இது பண்ணுது? அந்த ராம்கி வந்து தான் வேறு எதுனா இது வந்து தான் இனிமேல் மாநகராட்சி நம்ம எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவோம். நாங்கள் ஆல்ரெடி அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா பை லா படி 19,500 ரூபாய் வரணும். அவங்க வந்து 23,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுவே இந்த தனியார் மயம் ஆக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சம்பளமே 15,000 ரூபாய் தான். அதுவுமே இஎஸ்ஐ அண்ட் பிஎஃப் போக 13,000 ரூபாய் தான் அவங்க கைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிப்பீங்க? தங்கம் டீ நேரில் வணக்கம். நாங்கள் 1ஆம் தேதியிலேருந்து 12 நாளாக போராடிட்டு தான் இருக்கிறோம். எந்த தீர்வும் இல்லை, எந்த பேச்சும் இல்லை. என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க? ரொம்ப கஷ்டம். லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாகறாங்க. அவங்க பாத்ரூம் வசதி இல்லை, கை வர வசதி இல்லை மெயினாக. ரெண்டாவது சாப்பாடு வந்து தராங்க. அதுக்கப்புறம் தூக்கம், கொசு. நேற்று மழையில் நினைஞ்சோம், அப்படியே நஞ்சினே உட்காந்துக்கிறோம். யாரும் பார்க்கல. ஆப்போசிட் ஆளுங்களாம் வந்து பார்த்துன்னு போயின்னு வந்துருக்குறாங்க. எங்கள் முதல்வர் வந்து எங்களை வந்து இன்னும் பார்க்கவே இல்லை, கொல்லவே இல்லை. அவர் பையனும் வந்து பார்க்கல, கொல்லலை. சேகர் பாபனும் வந்து பார்க்கல. மேடம் பிரியாவும் வந்து பார்க்கல. எங்கள் கமிஷனரும் வந்து பார்க்கல. எங்கள் நகராட்சி தலைவரும் வந்து பார்க்கல. மேயர் பிரியா தான் சொல்கிறாங்களே, உங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தோம், பிரியாணிலாம் வாங்கி கொடுத்தோம், முதல்வர் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு ஜாகம் சொல்கிறது. மேயர் பிரியா சொன்னது கரெக்டு தான். எப்போ வாங்கி கொடுத்தாங்க? மழை காலத்தில் தலைவர் வந்து மக்களோட மக்களாக நினைச்சு அன்பாக வாங்கி கொடுத்தாரு. அதை சொல்லலாமா? அவர் கூட தானே வாங்கி குடித்தோம். வெளியால் கூட உட்காந்து நாங்கள் குடிக்கலையே. நாங்கள் வேலை செய்கிறவங்க கூட தோல் மேலே கையை போட்டுன்னு எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு, நாங்கள் குடித்தோம். அதை வந்து டீ வாங்கி கொடுத்தாரு, சோறு வாங்கி கொடுத்தாரு சொன்னால் சொல்லலாமா? அவங்க ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க மேயர் இதுமாரி பேசலாமா? நீங்கள் எந்த மாதிரியான குப்பைகள்லாம் எடுக்கிறீங்க? எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? எல்லா குப்பை எடுக்கிறோம்மா. எலி சத்துலேருந்து மனுஷாலை தவிர மிச்ச ஜீவராசி எல்லா குப்பையும் நாங்கள் எடுக்கிறோம். எங்களுக்கு தான் முக்கியம். ஃபஸ்ட்டு பூனை வரும். அங்கே போ ஒரு மாடு செத்துக்குது, ஒரு பூனை ஆக்சிடென்ட் ஆகிக்குது, அதை எடுத்து அது 2 நாள் பொறுத்து செத்து கிடக்கும். அது வாரம் போதும் புழு. எங்கள் டிவிஷனில் மீன் குளம் இருக்குது, அவங்க கூட குப்பையில் போட மாட்டாங்க. அவ்வளோ ஸ்மெல்லு. அந்த ஒரு மீன் இவ்வளோ நீட்டு இருக்கும். அந்த மீனை எடுத்து போடும். 2-3 நாள் பொறுத்து நாற்று அடிக்கும். குளிச்சாலும் போகாது. வீட்டில் ஒய்ஃபு, நீ குளிச்சுட்டு வரியா வேலை செய்யணும், குளிச்சுட்டு வரியா இருக்கிறோம். எத்தனை வாட்டி குளிக்கிறது ஒரு மனுஷன்? இல்லை எங்கள் அதிகாரி யாரா சோப்பு தராங்களா? இல்லை எங்களுக்கு ஊசிக்கு தான், மெடிக்கல் செக்கப்புக்கு தான். ராம்கீட்டில் சேர்ன ஒன்றையும் செக்கப்பு கூப்பிட்டாங்க. அந்த ஃபார்மை வந்து அப்படியே வாங்கிக்கினாங்க அவங்களே. அப்போ இவங்க சொல்லி ராம்கீட்டில் செக்கப் எடுத்தாங்களா? ஆள் செக்கப்பு. அப்போ எல்லோரும் நோய் சீரமான தான் இருக்குது. கொரோனா வந்தது. கொரோனாவில் ஒரு ஊசி தான் போட்டாங்க. கொரோனா குப்பை யார் எடுத்தது? வீட்டில் இருக்கிறவங்க எடுத்தாங்களா? இல்லை. நாங்கள் மாஸ்க் போட்டுன்னு க்ளோஸ் போட்டுன்னு எடுத்துன்னு போனோம். அதை எடுத்து தனியாக போய் எரிக்க போவோம். அதை தனியாக திரும்ப எரிக்க போவோம்.
கொடுங்கூருக்கு போய் தனியாக எரித்து அந்த சாமில் மண்ணு போட்டு மூடுவான். இப்போ வந்து தனியார் மயமாக்குனாலும் யாரோட வேலையும் நீக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருக்காங்க இல்லையா? தனியார் மயம் எதுக்கு பார்க்குற? நீ 2700 கோடி நீ வாங்கிக்கிற, அந்த காசை வச்சு நீங்கள் பண்ண தெரியாதா? இவ்வளோ வருஷமாக நீங்கள் எங்களை மேய்ச்சிங்கோ, அந்த காசை வச்சு அவனுக்கு ஏன் விற்கிறீங்க? வருமானம் இல்லையா? சென்னை மாநகராட்சியில் வருமானம் இல்லையா? டிபார்ட்மெண்ட்டு நல்ல வருமான டிபார்ட்மெண்ட்டு நல்ல டிபார்ட்மெண்ட்டு, வருமானம் இருக்கிற இடம். இப்போ எதுக்கு நீங்கள் விற்கிறீங்க? எங்களை விற்றீங்கன்னா இப்போ அவங்கவுங்க 25 வயசு 35 வயசில் வந்து வேலைக்கு சேர்ந்தவங்க 45 50 52 ஆகிக்குது. ராம்கீழ வந்து கூடுவான், ராம்கீழ எல்லாரும் போய் சேருவான், 2 மாதம் பொறுத்து வேலை கொடுப்பான். 3ஆவது மாதம் என்ன பண்ணுவான்? ஏச்சி பாரு நீங்கள் வானான்னு அமுச்சிடுவான். அந்த கஷ்டத்தை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். அந்த கஷ்டத்தை யாரும் எடுத்துக்குவாங்களா? எங்களுக்கு தெரியாது. இப்போ எங்களுக்கு தெரியாதுன்னு ஏஜ் லிமிட் இது 18லேருந்து 35 வயசு வரைக்கும் எடுப்பாங்க. 18 வயசுலேருந்து 35 வரைக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக அம்மா மாளிகையிலலாம் வந்து அறிக்கை விட்டுக்கிறாங்களா? பார்த்துருங்களா? பார்த்துருப்பீங்க, பேப்பரில் அறிக்கை போட்டாங்களே. 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் ஆளுங்க தேவைப்படுது, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஆள் எடுக்கிறேன்னு அறிக்கை விட்டாங்க. அதுமாரி தான் இவனோட அறிக்கையும். நாங்களே போய் சேர்ந்தோம்னா எங்களை வெளியே தேர்த்தினா நாங்கள் யார்கிட்ட சொல்ல முடியும்? இப்போ இருந்தோம்னா ஒரு ஈயை பார்க்கலாம், ஒரு ஏயை பார்க்கலாம், ஒரு மேஸ்திரிகிட்ட போகலாம், ஒரு சிஏ பார்க்கலாம். அவங்ககிட்ட போனால் யாரையும் பார்க்க முடியாது. அவன் சூப்பரேசரே எங்களை தேவைத்தை போய் சொல்லி கொடுத்துருவான். இப்போ நிரந்தரமாக்கினாலும் 35 வயசுக்கு மேலே இருக்கவங்களும் இதில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? நிரந்தரமாக்குறவங்க எல்லாம் 35. நாங்கள் வரும்போது 25 28 இப்படி தானே வந்தோம். இப்போ இவங்க ஆர்டர் போட்டால் கூட ஒன்று வருஷத்துக்கு 2 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ சர்வீஸாக இருக்குது. ஒன்று யாரும் வந்து 35 வருஷம் 40 வருஷம் சர்வீஸ் ஆகலாம் யாரும் இல்லை. வயசு பசங்க ஒரு 36 வயசு பசங்க தான் ஒரு 5 வருஷம் சர்வீஸு 20 வருஷம் சர்வீஸ் இருக்கிறாங்க எங்கள் கேட்டகிரியில். ஒரு கேட்டகிரியில் இருப்பாங்க 5 பேர் 10 பேர். மற்றவங்க எல்லாம் வந்து 5 வருஷம் 7 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இருக்கிறாங்க. போராட்டம் பண்ணுறீங்கல்ல, எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா இல்லை குப்பாளுறவங்க அள்ளிட்டு தான் இருக்காங்களா? எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம். ராம்கிருவுடைய கான்ட்ராக்டுக்காரங்க வந்து வச்சுன்னு வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க தனியாக வேலை செஞ்சுக்கிறாங்க. நாங்களும் யாரும் இல்லை. 1ஆம் தேதி வந்து எங்களை வந்து வேலைக்கு நாங்கள் போனோம். 1ஆம் தேதி பயோமீட்டர் எங்களுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க. பயோமீட்ரு ஒர்க் ஆகல, ஆஃப் பண்ணிட்டாங்க. இத்தனை வருஷமாக ஒர்க் ஆகணும் பயோமீட்ரு, அன்றைக்கி வந்து ஒர்க் ஆகலை, ஆஃப் ஆகிடுச்சுட்டாங்க. நாங்கள் என்ன சொன்னோம்? எங்களுக்கு போட்டால் எடுத்தால் தான் நாங்கள் கையெழுத்து போடுவோம். ஏன்னா போட்டாக்க தான் சம்பளம்னு சொன்னாங்க. அதேமாதிரி தான் சம்பளம் வந்துருக்கு, கையெழுத்துக்கு சம்பளம் இல்லை. இப்போ ஒரு அதிகாரிகளுக்கு ஃபோனில் ஆஃப் கொடுத்துறாங்க, அந்த ஃபோனில் தான் போட்டோ எடுப்பாங்க. அது எல்லா ஜோனுக்கும் போய்டும், மெயினாக இவருக்கு போய்டும், கமிஷனருக்கு அட்னஸ் அந்தமாரி சம்பளம் போடுவாங்க. அதை கட் பண்ணோன்னா நாங்கள் யாரும் போகல. அன்றைக்கி கட் பண்ணி கையெழுத்து போடாதவங்க எல்லாரும் மொத்தமாக இங்கே வந்து வாங்கிட்டோம். 1ஆம் தேதி உட்காந்தோம். இப்போ ஒரு 2-3 நாளாக மழை பெஞ்சு நீ பார்த்துட்டு யாரும் வரல. அந்த அம்மா இது தான் சொல்லுவாங்க, டீ வாங்கி கொடுத்தா, காப்பி வாங்கி கொடுத்தா, பொங்கல் வாங்கி கொடுத்தா. இதுதான் பேச்சா? எதுக்கு வாங்கி கொடுத்தோம்? கஷ்டப்படுத்தாலும் வாங்கி கொடுத்தோம். கொரோனாவில் யார் கஷ்டப்பட்டா? வர்தா புயல் யாரும் கஷ்டப்பட்டா? நாங்கள் தானே கஷ்டப்பட்டோம். மழை வந்தால் கலைஞ்சிருவீங்களா இல்லை இதே இடத்துல? இதே தான் இருக்கிறோம். நேற்று கூட நல்லா மழை வந்தது, யாரும் கலையில். இதெல்லாம் ஒரு கூட்டு குடும்பம் மாரி, கத்திக்குவோம், கொண்டுக்குவோம், அச்சிக்குவோம், எல்லாம் ஒன்றா இருப்போம். ஒரே தட்டில் சாப்பிடுவோம், ஒன்றா இருப்போம், அக்கா தங்கச்சி மாரி பழகுவோம். மாமானா மாமா, சித்தப்பானா சித்தப்பா, அண்ணா, எங்கள் எல்லாம் ஒரே கூட்டு குடும்பம். எங்களை யாரையும் பிரிக்க முடியாது. வெளியாலாம் வந்து எங்களை பிரிக்க முடியாது. நாங்களும் சண்டை போட்டாலும் பிரிய மாட்டோம், சேர்த்து வச்சிருவோம். பாரத் சங்கம் தலைவர் அவர் தான் இதில் முன்னணி நின்று நடத்துகிறாரு. அவருடைய வழிபாட்டில் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் 15 வருஷமாக வேலை செய்கிறோம்ப்பா. எங்களுக்கு நாங்கள் இப்போ 15 வருஷமாக வேலை செஞ்ச திடீர்னு எங்களை தூக்கி வெளியே போட்டால் எப்படிப்பா அது? கான்ட்ராக்டில் விட்டுறாங்க. இதை நம்பி தானேப்பா என் பிள்ளைங்களெல்லாம் நாங்கள் படிக்க வச்சுக்கிறோம். இன்னைக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் நாங்கள் இங்கே நிற்கிறோம்ப்பா, அனாதையாக இங்கே வந்து நிற்கிறோம்ப்பா. எங்களுக்கு பொதுமக்கள் ரொம்ப உதவி பண்ணுங்கப்பா. கொரோனாவில் வர்தா புயலெல்லாம் நாங்கள் வேலை செய்யணும்ப்பா. இவ்வளோ செய்யணுங்களை வந்து அனாவசியமாக தூக்கி இந்த மாதிரி போட்டுக்கிறீங்களா? இன்னொரு 12 நாள் ஆகுது. எங்களை வந்து யாருமே வந்து ஒரு 8 கிலோ பார்க்கல. மழையிலையும் வெயிலையும் நாங்கள் கஷ்டப்பட்டுனுக்கிறோம்ப்பா. இந்த தனியார் கான்ட்ராக்டில் ஏன்ப்பா எங்களை விடணும்? நாங்கள் என்ன பண்ணப்பா? நாங்கள் என்ன வேலை செய்யாத என்னம்மா? வர்தா புயலை கூட லேடிஸுன்னு கூட பார்க்காம எங்களை வந்து மரம் இழுக்க எல்லாத்துக்கும் அமிச்சாங்கப்பா. செத்து போன நாயை முதல்ல நாங்கள் எடுத்தோம்ப்பா. நாங்கள் இவ்வளோ இந்த மாதம் வாங்கிட்டோம் சம்பளம், அடுத்த மாதம்லாம் நாங்கள் என்னப்பா பண்ணுவோம்? இவரை நம்பி தானேப்பா நாங்கள் ஓட்டு போட்டோம். எங்களை இந்தமாரி நடுத்தரவெல்லாம் எடுத்துட்டுப்பா. வேறு எங்கன்னா நாங்கள் வேலைக்கு போனோம். இந்த வயசுக்கு நாங்கள் எங்களை வேலைக்கு சேர்த்துப்பாங்களா? இதே சம்பளம் எங்களுக்கு எங்கன்னா கொடுப்பாங்களா? வேறு இடத்துலலாம் எங்களுக்கு 10,000 தான் சம்பளம் கிடைக்கும். இந்த 10,000 வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? பிள்ளைங்க படிக்கணும்,
அதாவது வீட்டுக்காரர் விட்டுட்டு கணவரை விட்டுட்டெல்லாம் இது அந்த வேலையில் இருக்கிறாங்கப்பா. இதை ஒரு நல்லது பண்ணணும் பண்ணிங்க. நாங்கள் 65 டிவிஷன்லேருந்து பேசுகிறோம் மேடம். நாங்கள் தீனான்ற ஒரு மேடம் பேசுகிறது 65 கொளத்தூர் தொகையிலேருந்து பேசுகிறோம். நாங்கள் இத்தனை நாளாக 12 நாளாக நாங்கள் வந்து உட்காந்து கிடக்குறோம். யாரை வந்து ஒரு வார்த்தை வந்து என்ன எதுன்னு கேட்க மாட்றாங்க, கொல்ல மாட்றாங்க. இதுதான் அரசாங்கம்மா. இதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோமா பிளாட்பாரத்தில் இட்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு. ஓட்டு கேட்டீங்க, ஓட்டு கேட்ட மக்களுக்கு இந்தமாரி இட்டு வந்து பிளாட்பாரத்தில் உட்கார வச்சுக்கிறீங்க. நியாயமா நீங்கள் பண்ணுறது? உங்கள் வந்து என்ன ஏதுன்னு வந்து மக்களை வந்து எட்டி பார்க்க மாட்டீங்களா? உங்கள் காதுக்கு எட்டுதா இல்லை எட்டாததா இருக்குதா இது? கொரோனா டைமில் எல்லாத்துலேயும் நாங்கள் தேவைப்படுது. இப்போ மட்டும் நாங்கள் தேவையில்லையா? இப்போ மட்டும் கான்ட்ராக்டை விட்றீங்களே, அப்போ விட வேண்டியதானே அந்த கான்ட்ராக்டு. இருக்கிற பொண்ணுங்கள்லாம் தூக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தேவைப்படுறோம். அவ்வளோ மழை காற்றுலெல்லாம் நாங்கள் தேவைப்படணும். இப்போ மட்டும் நாங்கள் வேணான்னா என்ன அர்த்தம்? எதனா ஒரு பதில் எங்களுக்கு சொல்லணும்ல. எதுவுமே இது இல்லாத நாங்கள் பிளாட்ஃபார்ம் வாழ்ந்து நிற்கிறோங்க. இதுக்கு தானே அரசாங்கம் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நாங்கள் உங்களை தேர்ந்து எடுத்தது இதுக்கு தானா? நாங்கள் இல்லைன்னா நாங்கள் தேர்ந்தே எடுத்துருந்துருக்க மாட்டோமே. எங்களை ஏன் இந்தமாரி சோதிக்கிறீங்க? எங்களுக்கு எதனா ஒரு பதில் சொல்லுங்கள். பணம்லாம் தூக்கிறதுக்கு வேணும், எல்லாத்துக்கும் வேணும் நாங்கள். ஆனால் இப்போ மட்டும் வேணாம். நாங்கள் 6000 ரூபாய் சம்பளத்துலேருந்து வேலை செய்கிறோம். இன்றைக்கி நேற்று நாங்கள் செய்யலை, 15 வருஷமாக செய்கிறோம். நாங்கள் 15 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இன்றைக்கி போய் நாங்கள் கான்ட்ராக்டில் இருக்கணும்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு செஞ்ச இதுக்காவது எதனா ஒரு பலன் இருக்கணும்ல. நீங்கள் தானே சொன்னீங்க நான் ஆட்சியில் வந்தால் நிரந்தரம் பண்ணி செய்கிறேன்ட்டு. எங்களுக்கு எதனா ஒன்று செய்யணும்ல. எதுவுமே செய்யாத நீங்கள் பாட்டுன்னு இருந்தீங்கன்னா எப்படி தான் இது? நீங்கள் சொன்ன உறுதி வாக்கு தானே இது? நாங்களா கேட்டவங்கள எங்களை நிரந்தரம் பண்ணி ஆக்குங்கன்ட்டு நீங்களா தானே பண்ணீங்க? நீங்களா தானே சொல்லின்னு இருந்தீங்க நான் நிரந்தரம் செய்கிறேன்ட்டு. இப்போ வந்து ஜெயிச்சிட்ட பேரை இப்போ நான் எங்களை எதுவுமே கண்டுக்க மாட்டீங்களே. இதுக்கு தானே அரசாங்கம் நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு நாங்கள் உங்களை உட்கார வச்சுது. எதனா எங்களுக்கு ஒரு பதில் தீர்ப்பு சொல்லுங்கள். நாங்கள் இத்தனை நாளாக இங்கே கிடக்குறோம். என்ன ஏதுன்னு கூட ஒரு எட்டி பார்க்க மாட்டீங்க. என்ன ஏதுன்னு வரீங்க, அப்படியே போகிறீங்க, அப்படியே வரீங்க. ஆனால் இந்த சைடு யாருமே ஒரு காக்கா குருவி கூட வந்து எட்டி பார்க்க மாட்டுது. இதுக்கு தானே உங்களை தேர்ந்து எடுத்தது. நாங்கள் சென்னை மாநகராட்சியில் வேலை செய்கிறோம். நாங்கள் எல்லோரும் 16 வருஷமாக சென்னை மாநகராட்சியில் தான் வேலைக்கு சேர்ந்து 16 வருஷம் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் இப்போ திடீர்னு எங்களை கான்ட்ராக்ட் மையத்துக்கு விடுது. ராம்கி கான்ட்ராக்டுக்கு 1ஆம் தேதியிலேருந்து எங்களுக்கு வேலை இல்லைன்னுச்சு. 16 வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டு திடீர்னு எங்களுக்கு வேலை இல்லைன்னு இந்த சென்னை மாநகராட்சி எங்களை வெளியே அமுச்சிச்சு. 1ஆம் தேதியிலேருந்து இங்கே 12ஆம் தேதி வரைக்கும் ராவும் பகலும் நாங்கள் வந்து இங்கே போராட்டம் பண்ணின்னு இருக்கிறோம். சரியான மழை, வெயில், காற்று, கொசுக்கடியில் எல்லாம் லேடிஸுங்க தான். நாங்கள் இந்த வேலை செய்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் வந்து நாங்கள் இந்த வேலை செய்கிறோம். எங்களுக்கு இந்த வேலையை நம்பி தான் எங்கள் குடும்பம் இருக்குது. ஆனால் இந்த சென்னை மாநகராட்சி எங்களை இந்த வேலையை விட்டு வெளியே அமுச்சிட்டாங்க. எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, எங்களுக்கு வேலை இல்லை, நாங்கள் உட்காந்து இருக்கிறோம். ஆனால் இந்த சென்னை மாநகராட்சியில் யாரும் இது வரைக்கும் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பதில் சொல்லலை. சிஎம் ஐயா சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்ததும் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளரை அனைத்தையும் நான் வந்து பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு. 4.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் எங்களுக்கு அவர் சொன்ன வாக்குறுதியை செய்யலை. எங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒரு நியாயம் வழங்க வேண்டும். எங்கள் போராட்டம் நீடிக்கும். எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். நாங்கள் எல்லாரும் பணி நிரந்தரத்தோடு தான் நாங்கள் இங்கேருந்து போவோம். எங்களை அடித்தாலும் பரவாயில்ல, எங்களை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் இங்கேருந்து கலைய மாட்டோம். அவர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றணும். எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். எங்களுக்கு இதுதான் வாழ்வாதாரம். அவர் சொன்னதுனால தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். நான் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்து சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நான் பணி நிரந்தரம் கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் அவர் வாக்குறுதியை நம்பி நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டோம். எங்களுக்கு வேலை இல்லை, வாழ்வாதாரம் இல்லை. எங்களுக்கு வேலை வரணுன்று நாங்கள் வேண்டிக்கிறோம். வேலை வந்தால் தான் இந்த போராட்டம் கலையும். நாங்கள் இந்த போராட்டத்தை விடமாட்டோம். எல்டிசி சார்பாக பாரதி அண்ணன் எங்களுக்கோசம் போராடுறாரு. எங்கள் போராட்டம் வெற்றி பெறணும். வெற்றி பண்ணால் தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்புவோம். அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் இருக்குது. இந்த போராட்டத்தை கைவிட சொல்லி சென்னை மாநகராட்சி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து இந்த போராட்டத்தை வந்து கைவிடல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேரடியாக சென்னை மாநகராட்சி சைட்லேருந்து வரல, அந்த கான்ட்ராக்டர் சைட்லேருந்து மட்டும்தான் ப்ரெஷர் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தனியார் மயமாக்கப்பட்டவங்க எல்லாருமே வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய 2 மண்டலம் 5 அண்ட் மண்டலம் 6 மட்டும்தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. நாங்கள் வந்து 12 நாளாக வந்து உக்காந்துக்கிறோம் காற்றுல மழையில். கொரோனாவில் வேலை செய்யணும், காற்று மழையில் வேலை செய்யணும். நான் இவ்வளோ பெரிய ஆப்பரேஷன் பண்ணினேன். ஹவுசிங் போர்டு வந்து
அதுவும் அவர் முதல்ல என்ன சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தவொடனே உங்களை பர்மிட் பண்ணுறேன்னாரு. எங்களை வந்து குப்பையில் உட்கார வச்சுட்டாரு. கான்ட்ராக்டுக்கு விட்டு போட்டு இவ்வளோ நாளாக விட்டாரா 4.5 வருஷமா. இப்போ கனிமொழி அம்மாவுக்கு விட்டு போட்டு இது 3 பேருக்கும் பாகம் போட்டு எடுத்துக்கிட்டு எங்கள் இதை வந்து கான்ட்ராக்டில் விட்டார். பணத்தை வாங்கிக்கணும். நாங்கள் போகிற கதி அப்படி குப்பையில் உக்காந்துக்கிறோமே. சொல்லுமா, ஒரு நியாயம் இல்லையா? அவர் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தார், அவருக்குலாம் செய்கிறேன். இந்த கொரோனாவில் வேலை செய்யும் போது அந்த பொந்துகளை இசுக்கணும், அந்த பொந்தை இதெல்லாம் வாரி கொட்டிக்கணும், இதெல்லாம் இருந்தோம். எங்கள் வீட்டுக்கு போன கூட எங்களை சேர்க்க மாட்டாங்க. அப்படிலாம் இருந்தோம். நாங்கள் வந்து நாங்கள் காவால் ஹவுசிங் போர்டு குப்பை வாரி வயிறு அப்படியே ஆப்போசிட் கேன்சர் ஆச்சு. கால் கொஞ்சுது. மக்கள் நல்லா வாயிறாங்க. இதில் வந்து செய்து பண்ணி போட்டு என்னம்மா பண்ணுறது? எங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லணும். இல்லை நீ என்ன சொல்லி வந்த சொல்லு. நான் வரேன். முதலமைச்சராக வந்தேன்னா எங்களுக்கும் ஓட்டு போட்டு ஆதிக்கம். நான் வரேன். நான் வந்தால் உங்களுக்கு எல்லாருக்கும் பர்மிட் பண்ணுறேன். ராமிக்கு விற்றுட்டாங்க எங்களை. அங்கே போங்க. 15 வருஷம் 16 வருஷம் வேலை செய்யலாம். அங்கே போங்க. உங்களுக்கு 23,000 சில்லறை கிடையாது. 15,000 கொடுப்போம். பிஎஃப்லாம் எல்லாம் போன உடனே 2,000 13,000 12,000 வரும். அதை வாங்கி வேலை செய்யணும். 35 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அதில் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. வேலை இல்லை. 35 மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை. ஏதோ 60 வயசுக்கு உங்களுக்கு வேலை கிடையாது. 70 18 ஆனால் கூட 70 வயசு முட்டுங்குது இல்லையா? நாங்கள் 18 ஆகாதே 3 வருஷமும் செய்கிறோம். எங்களுக்கு என்ன ஒரு தீர்ப்பு சொல்ல போகிறார்? அவர் கொடுத்தா நல்ல தீர்ப்பு கொடுத்தா நின்றுது. அதை கொண்டு என் பிள்ளை குட்டியெல்லாம் போச்சு. மக்களுங்க ஆயுதுங்க. அதுங்க போயிதுங்க. புஷல் அதுங்க புஷம் கை விட்டு போகுதுங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு வாயுது. கொஞ்சம் சாவுதுங்க 12 நாளாக. எங்கள் வேலையிலேருந்து தெரிஞ்சுட்டாங்க. ஒன்று ராமிக்கு போ, அப்படி இல்லையா போயிடு தெரிச்சுறாங்க. எங்களை தெரிச்சுறாங்க. நாங்கள் எங்கே போவோம்? எங்கள் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டாங்க. எங்கள் கஷ்டத்தெல்லாம் வாங்கிக்கினாங்க. நீ கொடுக்குற சம்பளத்தை ஒரு முதலமைச்சர் வந்தாக்கா, ஐயோ வந்துட்டா பெருக்கு இது குப்பையாடு சுதாம் போடு மண்ணாடி ஒரு பேப்பர் போனால் கூட வண்டி எந்த வண்டி வருதோ எது வண்டி வருதோ போய் எடுத்துன்னு ஓடியாரு. ஒரு முதலமைச்சர் வந்துட்டார். சொல்லு, எங்களுக்கு ஒரு இது வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா? எங்களுக்கு பர்மிட் பண்ணக்கூடாதா? நாங்கள் அந்த கான்ட்ராக்டுக்கு போக மாட்டோம். எங்களுக்கு கொடுத்த கான்ட்ராக்டாக கொடுக்க சொல்லுவோம். நடந்துற வேலை எங்களுக்கு கொடுக்க சொல்லுவோம். எங்களுக்கு எப்பவுமே கொடுத்த மாதிரி கொடுத்துருங்க. இதோ சம்பளம் கொடுங்க. நாங்கள் இருக்கிற சாவு மட்டும் செய்கிறோம். உங்களை எதுவும் கேட்க மாட்டோம். 1953 பேரை தனியார்கிட்ட வந்து அடமானம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த கார்ப்பரேட் நிறுவனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்கி, அதாவது ரெட்டி அப்படின்றவரோட கீழே தான் வருது. அவர் மேலே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 143 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நில அபகரிப்பு, அப்புறம் இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு வந்து சம்பளம் வந்து ஒழுங்காக கொடுக்காது, இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த ராம்கி நிறுவனத்திற்கான ஆதரவாக மட்டும்தான் சென்னை நிறுவனம் வந்து செயல்பட்டுருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் அதிகமாக பொறுப்புள்ள அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா KN நேரு அவர்கள் தான். அவர் தான் நகராட்சி அமைச்சராக இருக்கார். பட் 7 கட்ட பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு. அந்த 7 கட்ட பேச்சுவார்த்தையிலுமே அமைச்சர் வந்து ஒரு முறை மட்டும்தான் சென்னை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. ஆனால் இப்போ ரீசெண்ட் இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் 4 டைம் வந்து சென்னை வந்து பார்த்துட்டு போயிட்டேன், நியூஸில் தான் அவங்க போடல அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டவங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நேரு அவர்கள் ஒரு முறை மட்டும்தான் வந்து பார்த்தாரு. மற்ற எல்லா அமர்வுகளையுமே அமைச்சர் சேகர் பாபு அண்ட் மேயர் அவங்க தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அமைச்சர், கவுன்சிலர் மற்றவர்களை வச்சு வந்து டீல் பேசுகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குது. நாங்கள் பணம் தரோம், வீடு தரோம், இங்கேருந்து கலைஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மட்டும் இல்லாமல் யாருமே இந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணக்கூடாது, நீங்கள் வேறு இடத்துல போயிட்டு உட்காந்து போராட்டம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர யாருமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடலை. அவங்கள எப்படியாவது விரட்டி அடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் மட்டும்தான் இருக்காங்க.